ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னு கேட்டிங்க, எல்லாம் ஸ்கூலோட இதுதான். ஆனால் இனிமேல் கன்ஃபார்ம் உங்களுக்கு வீடியோ வந்துடும். வாரத்துக்கு ஒரு 5 வீடியோ இந்த மாதிரி பார்க்குறேன். என்னால் சீக்கிரம் பண்ண முடியுதுன்ட்டு. அதே மாதிரி நம்ம ரெண்டுத்துலையுமே இப்போ ஹீரோயிக்கில் இருக்கோம். அது ஒரு பெரிய விஷயம். அடுத்து ரெண்டுத்துலேயுமே ஹீரோய்க்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு யூஐடி என்னோடய ஐடி பற்றியோட இது, அடுத்து கில்டு என்னோடய கில்டில் சேர்றவங்களுக்கு அந்த இது போடுறேன். அந்த கில்டு ஐடி என்னோடய யூஐடி தரேன். யாராச்சும் ஒன்று யூடியூப்பில் கமெண்ட் போடுங்க, அதை பார்த்துட்டு யூஐடி சொல்லுங்கள். அப்படியே நான் ஒன்று வரேன். அதேமாதிரி நம்ம கில்டை பற்றி அடுத்த வீடியோவில் ஃபுல்லாக உங்களுக்கு சொல்கிறேன். என்னோடய அடுத்த வீடியோவே கில்டு, அடுத்து யூஐடி தான். ஆப்போனண்ட் செம்ம டஃப்பு. 2 ரவுண்ட் வந்தோடனே அடித்தாச்சு. ஃபஸ்ட் ரவுண்டு சட்டுன்ட்டு பார்க்கவே இல்லை, ஒரு இதுலேயே அடிச்சிட்டாரு. அடுத்து இப்போ நான் ஃபிங்கர் ஸ்லீவ் மாட்ட போயிட்டேன். வால் போட்டிருப்பேன் பாருங்க, வால் போட்டாச்சா. ஃபிங்கர் ஸ்லீவ் மாட்ட போனேன், மாட்டிட்டு இந்த ரவுண்டு அடி விழுந்துருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள் அம்சம், இந்த ரவுண்டு அடி விழுந்துருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ மாட்டிட்டேன். மாட்டினோன்னே இப்போ வாழை உடைப்பேன். இப்போ கொரோனாவை போட்டுருவேன். இப்போ கொரோனாவை போட்டுருவேன். போட்டாச்சா, போட்டோன்னே வெளியே வந்துடுவேன். வெளியே வந்தோடனே இப்போ அடிச்சுக்க மாட்டேன். இப்போ அந்த பையன் அழுத்து பிடிச்சிருப்பான். பார்த்தீங்களா, சொன்னேன்னா ஒரு ஷார்ட் ஒன்று இருக்கும், நான் அழுத்து பிடிச்சிட்டான். அதேமாதிரி நம்ம கில்டுக்கு ஆள் தேவை. இதில் நம்ம டப்புன்னு அடிப்போம். அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு இப்போ பாருங்கள், இந்த அடியை பாருங்களேன். ஒரே நிமிஷம், செம்ம ஷார்ட்டு. இப்போ இன்னொரு கைக்கு ஃபிங்கர் ஸ்லீவ் மாட்டிக்கிட்டேன் பாருங்கள். வருவானா? இப்போ விழுகாது. அப்படியே இழுத்துட்டே போவோம் இந்த மேட்ச். இப்போ இந்த ரவுண்டு இழுக்கும் மெடி போடுவேன். அவன் இப்படி வந்துடுவானா, நான் இப்படி போவேன். இப்படி போனோன்னே வால் போடுவேன். இங்கே கொரோனா போட்டுருவேன். கொரோனா போட்டு ஒரு ஷாட் கொடுத்துருவோம், உழாது. அதனால் வால் போட்டுட்டு இப்போ ஒரு ஷாட் ஒன்றும், அதுவும் இது. அதனால் இப்போ ஒரு ஷாட்டும், அதுவும் ரீகாயில், செம்ம ரீகாயில். ஒன்ட்டா புடுவ மாட்டுரு. இப்போ பாருங்க, இப்போ போனோன்னே இப்போ ஒரு ஷாட் விழுந்துச்சா, ஷாட்டு. இப்போ செட்டிங்ஸ்குள்ளே போவேன் பாருங்கள். என்னோடய சென்சிட்டிவிட்டி யாருக்கு வேணுமோ காப்பி பண்ணிக்கோங்க. இந்த டிவைஸ் ஓப்போ A3 Pro 5G பாருங்கள். பார்த்துட்டிங்களா? 170 51 170 ஜென்ரலு, 51 ரெட் ஆட்டு. சரி பாருங்கள், இந்த அட்டியை பாருங்கள். இப்போ வேறு 51 இப்போ நான் வச்சுட்டேன்னா அது வெளியே வந்துடுவேன். இங்கே பாருங்கள், இந்த அடி பாருங்கள், சரியான அடி. ஒரு அடி பொட்டாருன்னு ஒரு அடி விடுவோம். பார்த்தீங்களா, சரியான அடி. இந்த அடி இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் கம்பேக் கொடுக்க ஆரம்பிச்சிடுவேன். இந்த மாதிரி இதுலேயும் ஒரு சட்டான ஒரு அடி விடுவோம். எஸ்விடியில் பையன் சதுரிடும், என்னடா இவன் எப்படி அடிக்கிறான் அப்படின்ட்டு. பழைய ரெட் ஆட் வச்சோன்னே ஃபார்முக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்க, இப்போ ஒரு அடி விழுவோம். இப்போ அழுவாதா, எம்பி பட்டி அழுத்துவான், விழுவாது. இப்போ ஒரு அடி சட்டுன்ட்டு ஒரு அடி சதுரிடுவான் பையன் அந்த இடத்துலையே. அந்த மாதிரி அடி பார்த்தீங்கன்னா சரியான அடி விழுந்துருக்கும். அதே மாதிரி கில்டு இது அடுத்த வீடியோ கன்ஃபார்ம் உங்களுக்கு வந்துடும். அடுத்த வீடியோ இப்போவே அப்லோட் பண்ணுறேன். அதே மாதிரி ரெண்டுத்துலேயும் ஹீரோய்க்கு இருக்கும், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். கஷ்டப்பட்டு ஹீரோய்க்கு கிடச்சிருக்கோம் ரெண்டுத்துலேயும். அடுத்து மாஸ்டர் டிக்கெட் டைப் பண்ணுவோம், ஓகேவா? நீங்கள் சொல்கிறது தான். நீங்கள் கமெண்ட் மட்டும் போடுங்க. நீங்கள் போடவே மாட்டேங்க கமெண்ட்டு. அதுதான், ஏதாச்சும் கமெண்ட் வருமானு டெய்லி பார்க்குறேன், வரவே மாட்டேன். வந்தீங்கன்னா யாருக்காச்சும் யூஐடி சொல்லுங்கள், ஃப்ரெண்டுக்கு சொல்லுறேன், ஒன்றுன்னு போடலாம். ஜாலியாக இல்லைண்ணா. அதே மாதிரி நம்மளுக்கு இதுதான் கரெக்டாக இல்லை. டைமிங் நைட்டு 11 அந்த மாதிரி 11 மணிக்கு விளையாண்டுட்டு கொஞ்சம் நேரத்தில் வெளியே போயிடுவேன். அடுத்து இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ தான் அது. இப்போ திருப்பி ஒரு வீடியோ போடுறேன் நான் ஓகேவா? இந்த ரவுண்டு அடிச்சிடுவான், அழுத்திடுவான். அந்த ரவுண்டு பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெட்ஷாட் பிளேயரு. ஏன்னா ஃபஸ்ட் ரவுண்டில் எப்படி அடிச்சிங்க, டபுள் வேலை ஃபுல் ஒயிட்டு, கடைசி மட்டும் ரெட்டு வந்தனால இதாகிடுச்சுன்னு கேட்பீங்க.
அப்போ ஒன்ட்டா புழுவலை இங்கே பாருங்க அழுத்திட்டானா அழுத்திட்டு நம்மளுக்கு இந்த ப்ரெஷர் கொடுத்துட்டு திருப்பி வந்து ஒரு ஒன் டாப்பு. இதுதான் அவங்க ஸ்ட்ராட்டஜியே. அதே வாங்க நான் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி வீடியோ போடவான்னு கமெண்ட் பண்ணுங்கள், நிறையா நான் போடுறேன் உங்களுக்காக. அதே மாதிரி ஃபுல் வீடியோ போடவா லைவ் போடவா எல்லாமே சொல்லுங்கள், ஓகேயா? சொன்னோன்னே நான் உங்களுக்கு இது பண்ணி விட்டுறேன், ஓகே? அதே மாதிரி வந்து இந்த மாதிரி இந்த ரவுண்டு நான் டெசர்ட் ஈகிள் மட்டும் தான் எடுப்பேன், ஏன்னா நான் டெசர்ட் ஈகிள் பிளேயரு. பாருங்க இப்போ பாருங்க அடிக்கிற அடியெல்லாம் ஒன் டேப்பே விழுவாது, கிட்ட வந்து அடிச்சிடுவான். இங்கே பாருங்க இப்போ வந்துடுச்சா? இங்கே பாருங்க இப்போ வால் போடுவேன், வால் ஓடிடுவேன். ஓடினோடனே கொரோனா போட்டு ஓடினோடனே இப்போ இங்கிட்ட சுற்றிக்கிட்டு இருப்பேன் நான். ஆஸ்கர் போட்டு டேமேஜ் கொடுத்து வந்து அடிப்பான், எனக்கு வெறியாயிரும். அப்படியே இந்த ஆஸ்கர் கேரக்டர் எது கொடுத்தாங்கன்னு தெரில. எங்கே பாருங்க அவளுக்கு கத்தம். சரி கைஸ், அடுத்த வீடியோ பார்க்கலாம். பை பாய், டாட்டா, see you tomorrow, love you guys.